ஜீவா ஹிஸ்டரி நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புதிய தொடரை ஆரம்பிக்க இருக்கிறோம். இது ஒரு வரலாற்று தொடர் தான். நிறைய வரலாற்று சேனல்ஸ் உங்க முன்னாடி இருக்கு, நிறைய விஷயங்கள் கொட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இருந்த போதிலும் இந்த வரலாற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, அது எவ்வளவுக்கு எவ்வளவு பழசா இருக்கோ அதே அளவுக்கு புதுசாவும் இருக்கு. காரணம், முன்பு அறியப்படாத விஷயங்கள் இப்போது புதிதாக அறிந்து கொள்ளப்படுகின்றன. முன்பு பேசப்படாத விஷயங்கள் இன்று பேசப்பட வேண்டிய அவசியத்துக்குள்ளாகின்றன. முன்பு விடுபட்டு போன விஷயங்கள் நிறைய சொல்லப்பட வேண்டிய தேவை இருக்கு. இந்த அடிப்படையிலதான் நாம ஒரு புதிய உரையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம். இதை பொறுத்த வரைக்கும் இந்த வரலாறுங்கிறது எதற்காக தேவைப்படுதுங்கிறத அதுல இருந்து ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் வரலாறுங்கிறது ஏதோ ஒரு வெட்டி கதை அல்ல, அல்லது ஒரு கதை சொல்லுகின்ற நிகழ்வும் அல்ல. இதுல கதை வரும், புனைவு வரும், தத்துவ விசாரணை வரும். ஆனா அதையெல்லாம் தாண்டி இது எல்லாம் நம்ம எதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய இன்றைய சமுதாயத்தை புரிந்து கொள்வதற்கும், இன்றைய சமுதாயத்தின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும், நாளைய சமுதாயத்தை நாம் இன்னும் மேம்பட்ட மாதிரியாக வடிவமைப்பதற்கும் தான் நாம படிக்கிறோம். அதற்காக தான் வரலாறு தேவைப்படுகின்றது. அந்த அடிப்படையில தான் இந்த வரலாற்று உரை உங்க முன்னாடி தொடங்கப்படுது. இப்போ நம்ம இன்னைக்கு நிகழ்கால சமூகத்துல ஒரு குழந்தைய எடுத்துக்கோங்க. அது ஆம்பளை பிள்ளையா இருக்கட்டும், பொம்பளை பிள்ளையா இருக்கட்டும், ஒரு சின்ன குழந்தையோட மனம் எப்படி கட்டமைக்கப்படுது அப்படிங்கிறதுல இருந்து பார்ப்போம். அந்த குழந்தைக்கு நீங்க முதல்ல என்ன சொல்லி தரீங்க? ஒரு உருவத்தை காமிச்சு இது கடவுள் கும்பிடு அப்படின்னு சொல்லி தரீங்க இல்லையா? அப்போ அந்த கடவுளாக நீங்க காட்டுகின்ற வடிவம் ஆணாக இருக்கிறது. ஒரு ஆண் தான் கடவுள் எல்லா மதங்கள்லயும், இல்லைங்களா? இப்ப ஓரிரை கொள்கையில பாத்தீங்கன்னா ஆண் மட்டும்தான் கடவுள். பல தெய்வ வழிபாடு உள்ளவங்க கிட்ட பெண்களும் இருக்கிறாங்க கடவுள்களாக. ஆனா ஒரு ஆணுக்கான துணை கதாபாத்திரங்களாக தான் அவங்க இருக்கிறாங்க. ஆண் தான் உண்மையான ஒரு படைப்பு சக்தி உள்ள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தி உள்ள கடவுளாக யார் இருக்கா அப்படின்னு சொன்னா அது ஆண் தான் இருக்கிறார். அப்புறம் பழைய வரலாறு நீங்க காமிக்கிறீங்க, அதுல அரசர்கள் அப்படின்னு நீங்க காட்டுற எல்லாமே ஆண்களாக இருக்கிறார்கள், போர் வீரர்கள் ஆண்களாக இருக்கிறார்கள். அப்புறம் இன்னைக்கு பல நாடுகள், எந்த ஒரு பெரும்பாலான 90% மேலான நாடுகள் அல்லது ஓரிரண்டு விதிவிலக்குகள் தவிர எல்லா நாட்டினுடைய தலைமை அரசியல்வாதிகள் எல்லாரும் ஆண்களாக தான் இருக்கிறாங்க. ஆர்மி, இராணுவம் ஆண், அதுல சந்தேகமே இல்லை. அப்புறம் இந்த கடவுளுக்கும் உங்களுக்கும் இடையில அல்லது நமக்கும் இடையில ஒரு மீடியேட்டர் இருக்கிறாரு பாருங்க, பூசாரி அப்படின்னு சொல்லி. அது எந்த மதமா வேணாலும் இருக்கட்டும், எல்லா மதத்திலையும் பூசாரி இல்லாத கடவுளே கிடையாது, பூசாரி இல்லாத மதமே கிடையாது இல்லையா? அவர் யாருன்னு கேட்டா அவரும் ஆணாக தான் இருக்கிறாரு இல்லையா? அப்போ இந்த மாதிரி அந்த குழந்தை என்ன பாக்குது அப்படின்னா, தலைமை பண்பு உள்ள எல்லாரையும் அது யாராக பார்த்து புரிந்து கொள்ளுதுன்னா ஒரு ஆணாக பார்த்து புரிந்து கொள்ளுது. இப்ப இது ஒரு ஆண் குழந்தையாக இருக்கட்டும், பெண் குழந்தையாக இருக்கட்டும், அது மனசுல என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தும், என்ன ஒரு உளவியல் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் இல்லையா? அப்போ அது என்ன புரிஞ்சுக்குதுன்னா, இந்த உலகத்துல வலிமையானவன் ஆண், ஆணாலதான் இந்த உலகத்தை இயக்க முடியும் அப்படின்னு தான் ஒரு பெண் குழந்தையும் புரிஞ்சுக்குது. நாம ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் அப்படின்னு இந்த குழந்தை புரிஞ்சுக்குது இல்லையா? அப்படி புரிஞ்சுக்கிட்டு தான் அவங்க வளர்றாங்க. இங்க இருந்துதான் நம்முடைய சமூகத்தில் நிலவக்கூடிய ஒரு ஆண் பெண் சிக்கலுக்கான உறவு சிக்கல் அல்லது ஆதிக்கம் செய்பவர் அடிமை அப்படிங்கிற சிக்கல் எல்லாத்துக்குமான ஒரு அடிப்படை விதை இந்த இடத்துல இருந்துதான் ஆரம்பமாகுது இல்லைங்களா? இப்போ நம்முடைய கேள்வி என்னன்னா, ஆனா இதுதான் உண்மையா அப்படின்னு சொல்லி, இயற்கையே இப்படிதானா, மனித இன வரலாறு இப்படிதான் இருந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம வரலாற்றுக்குள்ளார, குறிப்பா ஆதி சமூக வரலாற்றுக்குள்ளார போய் பார்த்தோம்னு சொன்னா அங்க நமக்கு கிடைக்கக்கூடிய உண்மைகள் வேற மாதிரி இருக்கு. இந்த பிம்பத்தை அடிச்சு நொறுக்கி போடுற ஒரு காட்சியை அங்க பாக்குறோம்
இன்னைக்கு நாம பார்க்கின்ற இந்த காட்சிகள், அதாவது ஆண் ஆள்பவனாகவும் பெண் பெரும்பாலும் ஒரு துணை கதாபாத்திரம், பணிவிடை செய்யக்கூடியவள், ஆணை மகிழ்ச்சிப்படுத்துபவள், இந்த மாதிரியான ஒரு சமூக பிரிவுல தான் எப்பவுமே இந்த மனித சமூகம் இயங்கிக்கிட்டு வந்திருக்கா அப்படிங்கிற கேள்விக்குள்ளார நாம பயணப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அங்கு நமக்கு கிடைக்கக்கூடிய விடைகள் அப்படிங்கிறது வேறாக இருக்குது. இந்த விடைகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம ஆதி சமூகங்களை பத்தி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நான் சில அறிஞர் பெருமக்களுக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். அதுதான் பண்பாடுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய உழைப்பும் அவர்களுடைய படைப்புகளும் இல்லைன்னு சொன்னா நாம இன்னைக்கு இந்த விஷயத்த உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்க முடியாது. இப்ப அந்த அறிஞர் பெருமக்களுடைய படங்கள் உங்களுக்கு காட்டப்படுகின்றன. அதுல முதலாவது அறிஞர் அவருடைய பேர் ஜோஹோன் ஜேக்கப் மஹோஃபென் அப்படிங்கிறது. இவர் சுவிட்சர்லாந்து நாட்டை சார்ந்தவர். இவர் என்ன இவர் தான் முதல்ல 1861 தாயுரிமை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிடுகிறார். அந்த தாய் உரிமைங்கிற நூல் முதலாவதாக அறிஞர்கள் மத்தியில ஒரு பெரிய உண்மைய முன்வைக்குது. அந்த நூல் தான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, மனித இனம் குரங்குல இருந்து பரிணாமம் அடைந்தது அப்படிங்கிற அந்த வரலாறு நமக்கு தெரியும் இல்லையா? குரங்குல இருந்து மனுஷன் பரிணாமம் அடைந்து வந்தா. முதல்ல நியாண்டர்தால் மனிதர்கள் வந்தாங்க, அப்புறம் ஹோமோசேப்பியன்ஸ் வந்தாங்க. இதெல்லாம் இந்த வரலாறு ஒரு பக்கம் இருக்கு. நாம அதை அப்படியே கடந்து போவோம். அப்படி பரிணாமம் அடைந்து வந்த அந்த ஆதி சமூகங்கள் பெண்ணின் தலைமையில் தான் இருந்தது. பெண் தான் தலைமை சக்தியாக விளங்கினாள். அது மட்டும் இல்ல, தாயை வைத்துதான் ஒரு சமூகமே கட்டப்படுது அப்படின்னு அவர் சொல்றார். அத தாயுரிமை சமூகம் அப்படின்னு அவருடைய நூல்ல சொல்றாரு. அந்த நூல் ஒரு பெரிய புரட்சிகரமான சிந்தனையை மனித சமூகத்தில் வைத்த ஒரு முதல் நூல். நான் அந்த நூலின் முழு விவரங்களுக்குள்ளார போகல. அதை நான் அதுதான் அடிப்படை ஆதாரம். அதனால அதை சொல்லிட்டு நான் மேல போறேன். அதை தொடர்ந்து மற்றும் ஒரு அறிஞராக அறியப்படுகிறவர் லூயிஸ் ஹென்றி மார்கன். இவர் அமெரிக்காவை சேர்ந்தவர். இவர் ஆதி சமூகங்கள் அப்படிங்கிற ஒரு நூலை எழுதுறாரு. அதுல இந்த ஆதி சமூகங்கள் எப்படி இயங்குச்சுன்னு சொல்லும் பொழுது அவருமே பெண்ணினுடைய தலைமை பண்பை வலியுறுத்துகிறார். இவங்க ரெண்டு பேரையும் தொடர்ந்து நாம பார்க்க இருக்கிற பேரறிஞர் யாருன்னு கேட்டா நம்முடைய ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ். அதாவது காரல் மார்க்ஸுக்கு இணைந்து கம்யூனிச தத்துவத்தை வடிவமைத்த இருவரில் ஒருவர் இல்லையா? நமக்கு ஏங்கல்ஸை பத்தி எல்லாருமே நல்லா தெரிஞ்சிருப்போம். அவர் எழுதிய நூல் தான் குடும்பம் தனிச்சொத்து அரசு. அதாவது இந்த மனித சமூகத்தில் எப்படி குடும்பம் உருவாகியது, அரசு உருவாகியது, தனிச்சொத்து உருவாகியது, இவை மூன்றுக்கும் உள்ள தொடர்பு என்ன என்பதை விளக்கக்கூடிய, இன்று வரை மனித இன விடுதலையை விரும்பி அறிவை பெறுவதற்கு பயணிப்போருக்கு ஒரு முதல் ஆதாரமான நூலாக விளங்கக்கூடிய அற்புதமான நூல். இதனை ஏங்கல்ஸ் அவர்கள் இயற்றுகிறார். அவர் இயற்றிய ஆண்டு 1884. இப்போ இந்த மூன்று பேரனுடைய கண்டுபிடிப்புகளுக்கு பிறகுதான், படைப்புகளுக்கு பிறகுதான் மனித சமுதாயம் என்ன புரிஞ்சுடுச்சுன்னா, இல்ல ஆண் வலிமையானவனாகவே உருவாகி, அது படைக்கப்பட்டுனாலும் சரி இல்ல உருவாகினாலும் சரி. என்னட்டா இப்ப பரிணாம தத்துவம் தோன்றிய உடனே பெண்ணினுடைய இந்த பங்கை மனித சமூகம் உடனே உணர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்துதான் இதெல்லாம் வருது. ஆனா பரிணாம தத்துவம் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அடிப்படை. அப்படி பார்த்தா நம்ம டார்வினுக்கு முதல் சொல்லிடணும்னு வச்சுக்கோங்களேன். ஆக இந்த கண்டுபிடிப்புகளுக்கு பிறகு மனித இனம் என்ன தெரிஞ்சுக்கிச்சுன்னு சொன்னா, இல்ல மனித சமூகத்தினுடைய பயணம் ஆண் தலைமையில தொடங்கல, அது பெண்ணின் தலைமையில் தொடங்கியது அப்படிங்கிற ஒரு பேருண்மையை தெரிஞ்சுக்கிச்சு. இப்ப நான் உங்களுக்கு வேறு ஒரு 2 படங்களை நினைவுபடுத்துறேன். இந்த படங்கள் நீங்க நிறைய பார்த்திருப்பீங்க. இப்ப கூட உங்களுக்கு காட்டப்படுது ஸ்கிரீன்ல. இது என்ன படம் உங்களுக்கு தெரியும்ல? அதாவது குரங்குல இருந்து மனுஷன் எப்படி பரிணாமம் பெற்றான் அப்படிங்கிறதை ஒரு சித்திர காட்சியாக விளக்கக்கூடிய ஒரு
சுவரொட்டி இது இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரங்கு, அந்த குரங்கு அப்படி நிமிந்து நிமிந்து அதனுடைய முதுகெலும்பு தன்மை மாறி மாறி கடைசியில நேரம் நிமிந்து நிக்கும் போது மனுஷன் வந்துடுறான் இல்லையா? இதுதான் அந்த படம் அதை காட்டக்கூடிய உண்மை. இதுதான். இதுல நீங்க பாத்தீங்கன்னா இப்பவும் கூட, அதாவது இப்ப கொஞ்சம் மாற்றங்கள் கொண்டு வந்த பிறகும் கூட, நீங்க இந்த பரிணாம வளர்ச்சி குறித்த படத்துல வந்து அந்த கடைசி அந்த எழுந்து நிக்கிற குரங்கு இருக்கு பாருங்க, அது வந்து ஒரு ஆண் அப்படிங்கிற பிம்பத்தை தான் நமக்கு வந்து ஏற்படுத்தி இருக்கு இல்லையா? ஆனா இப்ப அண்மை காலங்களில் இந்த படத்தை மாற்றி வரைகிறாங்க. அப்படி மாற்றி வரையப்பட்ட படம் இப்போது உங்களுக்கு காட்டப்படுது. இந்த படத்தை கவனிங்க. இதுல வந்து அந்த எவல்யூஷன்ல வந்து அந்த குரங்கு பரிணாமம் பெற்று மனிதனாக மாறுகின்ற பொழுது பெண்ணினுடைய படமும் வந்து அதுல இடம்பெறுது. இப்ப முதல்ல வந்த குரங்கு வந்து என்ன பாலினம்னு நம்ம உறுதியா சொல்ல முடியலைன்னா கூட அதை ஒரு ஆண் படமாக வரைவதற்கு வந்து யாரும் கேள்வி கேட்கறது இல்லை. ஆனா அது ஒரு பெண்ணினுடைய படமாக வரைங்க அப்படின்னு சொல்லும் போது உங்கள்கிட்ட அதுக்கு ஆதாரம் இருக்கா அப்படின்னு கேட்கிறாங்க. ஆனா உண்மை என்னன்னா, இந்த இரண்டுக்குமே நம்மகிட்ட ஆதாரம் எல்லாம் சொல்ல முடியாது. நாம் அறிவியல் உண்மைகளின் அடிப்படையில் ஊகித்து உணரும் உண்மைகளின் வழியாக தான் இந்த விஷயங்களை நாம பார்த்துக்கிட்டு வரோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் மனித இன சிந்தனையில் வருவதற்கு நான் மேலே குறிப்பிட்ட அந்த 3 அறிஞர்களும் அடிப்படையான காரணம். இன்னைக்கு அது நம்ம கிட்ட வர்ற இந்த படங்களின் வாயிலாக கூட அந்த மாற்றத்தை மனித சமூகம் உள்வாங்கி கொண்டது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். இப்ப இன்னொரு முக்கியமான நூலை பற்றி நான் சொல்லணும். அந்த நூல் என்ன அப்படின்னு கேட்டா, இவர் வந்து உங்களுக்கு அதை விட அதிகமா பரிச்சயமான ஒரு அறிஞர் ராகுல சாங்கிருத்தியாயன். இவர் வந்து வட இந்தியாவை சார்ந்தவர். இவர் ஒரு நூல் எழுதுறாரு, வால்கா முதல் கங்கை வரை. இந்த நூல் வெளியான ஆண்டு வந்து 1942. எதற்காக இந்த நூலை நான் இங்க குறிப்பிடுறேன்னா, இந்த வால்கா முதல் கங்கை வரை நூலுக்கு வந்து நான் மேலே சொன்ன ராகுல சாங்கிருத்தியாயன் வந்து ஒரு பொது உடைமை தத்துவத்தை ஏற்றுக்கொண்ட அறிஞர், ஒரு கம்யூனிஸ்ட் இல்லையா? அப்போ அவர் வந்து எங்கெல்ஸ் அவருடைய நூல்களை அதெல்லாம் அடிப்படையாக வைத்துதான் தன்னுடைய இந்த வால்கா முதல் கங்கை வரைங்கிற நூலை எழுதுகிறார். ஆனா இந்த வால்கா முதல் கங்கை வரை இன்னைக்கு வரைக்கும் அது ஒரு தனிச்சிறப்பான நூல் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கு என்ன காரணம்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஆதி சமூகங்கள் இவற்றை பற்றி மனித இனத்துக்கு வந்து ஒரு அளவற்ற கற்பனை இருக்குது, நிறைய கற்பனை இருக்குது. நிறைய ஆங்கில திரைப்படங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம நவீன மனிதர்கள் ஆதி சமூகங்களுக்கு இடையில போய் மாட்டிக்கிறது, இது வந்து இன்னைக்கு வரைக்கும் நமக்கு வந்து ஒரு த்ரில்லான கான்செப்ட், அப்படிதானே? நிறைய ஆங்கில படங்கள் பாருங்க, அது மாதிரிதான் இருக்கும். அப்போ இந்த ஆதி சமூகங்களை பற்றி அறிந்து கொள்வதில், அவர்களை பற்றி விவரிப்பதில் நமக்கு வந்து எப்பவுமே ஒரு தனித்த ஆர்வம் இருக்கிறது. ஆனாலும் இந்த வால்கா முதல் கங்கை வரை ஒரு தனிச்சிறப்பான நூல் அப்படின்னு நான் சொல்றதுக்கு என்ன காரணம்னா, ஒரு பரிணாம தத்துவத்தையும் மனித இன வரலாற்றையும் தொடர்ச்சியாக உள்ளடக்கி ஒரு குட்டி குட்டி கதைகளாக, அது எல்லாமே புனைவுகள் தான். ஆனா புனைவுகள்னா, புனைவுகள்ல 2 விதம் இருக்கு. உண்மைகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுகின்ற புனைவுகள், அதற்கு மாறாக சாத்தியமே அற்ற விஷயங்களை வைத்து எழுதப்படக்கூடிய புனைவுகள். உதாரணமா, பாட்டி வந்து நிலாவுல பட சொல்றா, இதுவும் புனைவு தான். ஆனால் இந்த புனைவையும் நம்ம வால்கா முதல் கங்கை வரையில வந்து ராகுல சாங்கிருத்தியாயனால் புனையப்பட்டு எழுதப்பட்ட கதைகளையும் நாம வந்து ஒரே தட்டுல வைக்க முடியாது. ஏன்னு கேட்டா, ராகுல சாங்கிருத்தியாயனுடைய கற்பனை வந்து உண்மையை அடிப்படையாக கொண்டது, உண்மையை தேடுவது. ஆனா இந்த நான் 2வது சொல்ற இந்த பாட்டி வடை சுட்ட கதை வந்து ஒரு வெறும் பொழுதுபோக்குக்காக, அது ஒரு பொய் என்று தெரிந்து அதில் எந்த உண்மைத்தன்மையும் தேடாம ஒரு மகிழ்ச்சி படுத்துவதற்காக சொல்லப்படக்கூடிய ஒரு கதைகள். எனவே புனைவு எல்லாமே புனைவு அப்படின்னு நம்ம ஒதுக்கிட முடியாது. இப்போ வால்கா முதல் கங்கை வரையில உள்ள புனைவுகள் ரொம்ப முக்கியமானவை நான் கருதுறேன். அந்த கதைகள் அது மாதிரியான ஒரு நூல் வந்து கிட்டத்தட்ட பிற மொழிகள்ல கூட இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஒருவேளை இதை கேட்டுட்டு இருக்கிற நீங்க யாராவது அப்படிப்பட்ட நூல் இருந்தா நீங்க பின்னோட்டத்துல எழுதுங்க. அதற்கு இணையான ஒரு நூலை வந்து என்னால சொல்ல முடியல. இப்ப அந்த நூலுக்குள்ளார போவோம். ஏன் போவோம்னா, அவர் வந்து ஒரு 6000 வருஷத்துக்கு கிமு 6000
கிமு 6000னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருந்து ஒரு 8000 வருஷத்துக்கு முன்னாடி நம்மள கூட்டிட்டு போறாரு. கூட்டிட்டு போய் அங்க அப்போ எப்படி இருக்கும், அப்ப எப்படி இருந்தாங்க மனிதர்கள் அப்படின்னு ஒரு சித்திரத்தை நம்ம முன்னாடி கதைகளாக வைக்கிறார். இதுல இன்னொரு விஷயம் இருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, வால்கா நதி எங்க இருக்கு? ரஷ்யால இருக்கு, மத்திய ஆசியா. அங்க இருந்து எப்படி மனித கூட்டம் அப்படி மெல்ல மெல்ல நகர்ந்து இந்தியாவின் கங்கை சமவெளி வரைக்கும் வந்தாங்க அப்படிங்கிறதையும் ஒரு சொல்லியே ஒரு நூல் அது. ஆனா நான் இப்ப அந்த போர்ஷனை எடுத்துக்கிறல. நான் எடுத்துக்கிறது அந்த ஆதி சமூகத்துல மனிதர் வாழ்க்கையை பற்றி அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு கண்ணோட்டம் என்ன அப்படிங்கிறத மட்டும்தான் நாம பார்க்க போறோம். அதுல ஒரு முதல் கதையை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். முழு கதையை நான் சொல்ல போறதுல கதை சுருக்கத்தை தான் சொல்ல போறேன். என்னன்னு கேட்டா, அது ஒரு அந்த குடும்பம்னா குடும்பம், கூட்டம், குழு எல்லாம் ஒண்ணுதான், சரியா? அதுல மிஞ்சி போனா ஒரு 20-25 பேர் கூட இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதை விட குறைவானவங்க தான் இருக்கிறாங்க. ஒரு வயசான பாட்டி, பெண் தான், வழி வழியா பெண்ணோட தலைமை. முதல்ல ஒரு அம்மா, அந்த அம்மாவோட மக, அந்த அம்மாவோட மக, இப்படியே அந்த கூட்டத்தின் தலைமை மாறிக்கிட்டே வருது. ஆண்கள் எல்லாருமே இந்த பெண் தலைவர்கள் சொல்லக்கூடியதை பெண்களும் கேட்டுக்கிறாங்க, பிற பெண்களும் கேட்டுக்கிறாங்க, ஆண்களும் கேட்டுக்கிறாங்க. இதுதான் அவர் காட்டக்கூடிய சித்திரம். இதுல அந்த முதல் கதையெல்லாம் நடக்கக்கூடிய முக்கியமான சம்பவம் என்னன்னா, ஒரு வயதான மூதாட்டி, அவளால வீட்டை விட்டு வெளியே வர முடியாது. அவ அங்க வீட்டுக்குள்ளார இருந்து குழந்தைகளை பாத்துக்கிறாங்க. அவங்களுடைய மகள், அவங்கதான் அந்த கூட்டத்தினுடைய ரொம்ப ஆக்டிவான தலைவரா இருக்கிறாங்க. இவங்க ரொம்ப வயசாயிடுச்சு இல்லையா, அதனால அவங்க பேர் தான் நிஷா அப்படிங்கிறது அவங்களுடைய பேர் அப்படின்னு இவர் வச்சுக்கிறாரு. அந்த பாட்டி, அந்த அம்மா, அந்த தலைவர் இருக்கிறாங்களே, அந்த தலைவருக்கு தன்னுடைய மகள் அடுத்து அவங்கதான் தலைவரா வரணும் இல்லையா, அந்த மகள் மேல ஒரு பொறாமை வருது. அதாவது இவங்களுடைய உடல் வலிமை குறைஞ்சுக்கிட்டு வருது, அந்த பெண்ணோட உடல் வலிமை கூடிக்கிட்டு வருது. அப்ப அவங்க பாக்குறாங்க, என்ன இவ மலையில எல்லாம் ஒரு மான் மாதிரி ஏறுறாளே, தாவி தாவி ஏறுறா, இவ வேகத்துக்கு தன்னால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு அந்த அம்மா உணர ஆரம்பிச்சோன்னா தான் மக மேல அவங்களுக்கு பொறாமை வருது. அப்ப என்ன பண்றாங்கன்னா, மகளோட குழந்தைய எடுத்து தண்ணிக்குள்ளார எரிஞ்சிடுறாங்க. அப்ப அதை காப்பாத்த மக ஓடி போய் தண்ணிக்குள்ளார குச்சி குழந்தைய காப்பாத்த போறா. ஆனா அந்த நேரத்தை பயன்படுத்தி அவளை கொல்றதுக்கு இந்த அம்மா விரும்புறாங்க. அப்போ தண்ணிக்குள்ளார ஒரு போராட்டம் நடக்குது. அதுல 2 பேருமே இறந்து போயிடுறாங்க. மீதி இருக்கக்கூடிய அடுத்த பெண்மணி தலைவராகிறார். இதோட அந்த கதை முடியுது. இப்ப இந்த கதையின் வாயிலாக மனித இன வரலாற்றில் சில முக்கியமான விஷயங்களை இன்றைய சமுதாயத்துக்கு நம்ம எடுத்து சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது என்னன்னா, சில உண்மைகள். அதாவது இத மாறல் அப்படின்னு நான் சொல்ல வரல, உண்மைகள், நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மைகள். அதுல ஆதி மனித சமூகத்துல முதல்ல அப்பா இல்லை. அவர் ராகுலசாங்கர் எடுத்து முன்வைக்கின்ற உண்மை கருத்துக்கள் இதுதான். அதாவது பிரிமிட்டிவ் ஸ்டேஜ், ஆதி சமூகத்துல அப்பாங்கிற கதாபாத்திரம் மனித சமூகத்தில் இல்லை. இது ஒன்று. அம்மா மட்டும்தான் இருந்தாங்க. ஏன்னா அப்பா யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு வரைமுறையற்ற புணர்ச்சி நிலவிய காலகட்டமாக அது இருக்குது. அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டா, பெண்ணுக்கு தலைமை பண்பு, அறிவு தலைமை, உடல் வலிமை, ரெண்டினுடைய தலைமையும் பெண்ணுக்கு இருந்தது. இது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேட்டை சமூகத்துக்கு அறிவு தலைமை ரொம்ப முக்கியம். ஏன்னு கேட்டா, வேட்டையாடுவதற்கு வியூகம் வகுக்கணும் முதல்ல. அப்போ அப்படி வியூகம் வகுத்து தன்னுடைய குழுவை வழி நடத்தக்கூடிய நிலையிலே பெண் இருந்தார். மிக கடுமையான கொடூரமான விலங்குகளை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய, போரிடக்கூடிய, அந்த போர்ல ஜெயிச்சிருக்கலாம், தோத்திருக்கலாம், ஆனா போரிடக்கூடிய வல்லமை நிறைந்தவளாக பெண் இருந்தாள். அது ரொம்ப முக்கியமான விஷயம். மூன்றாவது விஷயம் என்னன்னு கேட்டா, சமூகம் தாயின் தலைமையில் இருந்தது. ஆனால் தாய் ஒன்றும் புனிதமானவள் அல்ல. தாய் புனிதமானவளோ, பெண்கள்னு சொன்னாலே இரக்க குணம் உள்ளவங்க, நல்ல பண்புகள் உள்ளவங்க அப்படின்னோ கிடையாது. இயல்பாக மனித பண்புகளாக இருக்கக்கூடிய அனைத்து விதமான நல்ல குணங்கள், அதாவது பாதுகாக்கும் தன்மை,
பராமரிக்கும் தன்மை, பொறாமைப்படும் தன்மை, கொலை போன்ற செயல்களில் ஈடுபடுகின்ற தீக்குணம் எல்லாம் எல்லாரிடமும் இருந்தது, பெண்களிடமும் இருந்தது. தாய் தலைமை ஏற்றிருந்தால் அதே நேரம் தாய் புனிதமானவள் அல்ல. இந்த கருத்தை வலிமையாக சொல்லுவதுதான் அந்த முதல் கதை. இத்தோடு இன்றைய உரை முடிகிறது. அடுத்த உரையில் மீண்டும் சந்திப்போம்.